ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர்கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் சுண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யறதுனா செஞ்சு காமிக்க போகிறேன். நல்லா சுட சுட சாதத்தில் சுண்டைக்காய் குழம்பு, சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்து செய்கிற சுண்டைக்காய் குழம்பு ஊற்றி அதோட அப்பளம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. சுண்டைக்காய் சாதாரணமாக சர்க்கரை வியாதி உள்ளவங்கலாம் கூட சாப்பிட்டிங்கன்னா பிளட் சுகர் குறையும், பிபியும் நல்லா கண்ட்ரோலில் வரும். சளி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது சுண்டைக்காய். நாட்டு காய்கறிலே ரொம்ப சத்தான காய்கறின்னா அந்த சுண்டைக்காய் தான் சொல்லலாம். இதை அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப உடம்பு நல்லது. சளி பிரச்சனை எல்லாம் தேடும். பிரசவம் ஆனவங்க, பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்குறவங்களாம் அந்த சுண்டைக்காய் குழம்ப உடம்புக்கு சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காய் கடையில் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் விற்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு இதை குழம்புல சேர்த்துக்கிறது நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ கொத்து கொத்தாக உள்ள கீரையை இந்த காம்புலேருந்து கிள்ளி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை கிள்ளிட்டு இந்த சுண்டை எல்லாத்தையும் மொத்தமாக கிள்ளி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு இதை தண்ணியில் அலசணும். இந்த ஒவ்வொரு சுண்டைக்காயும் நசுக்கிட்டு குழம்புல சேர்த்தா தான் அந்த அந்த சத்து நல்லா வாசனையோடு அந்த குழம்புல சேரும். அதை அது அரியறது ரொம்ப லேட்டாகும். அதனால் நசுக்கிட்டு தான் அதை தாளிக்கிறதுக்கு முன்னாடி இதை சுண்டைக்காய் சேர்த்து குழம்பு வைக்கணும். இப்போ நான் அந்த சுண்டைக்காயிலேருந்து அந்த கொத்து கொத்தாக உள்ள சுண்டைக்காயிலேருந்து ஒவ்வொன்றா காம்பெல்லாம் ஆஞ்சு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடுறேன். எடுத்து வச்சுட்டா தண்ணியில் அலசிடணும். நசுக்கின பிறகு நீங்கள் அலசினீங்கன்னா அதில் உள்ள விதையெல்லாம் வெளியில் போயிடும். அதனால் நசுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா சுண்டைக்காயை நல்லா அலசி எடுத்துடுங்க. அலசி எடுத்துகிட்டு இப்போ நான் நம்ம ரசத்துக்கு உடைக்கிற குழவி கருத்து அதை நசுக்கிற பாருங்க. இப்போ ரொம்பவும் நசிக்கிறாமல் இது மாதிரி அழகாக நசுக்கி எடுத்துருங்க. அப்போ தான் ருசியாக இருக்கும் குழம்பு, நல்லா வாசனையாக. இப்போ நசுக்கி எடுத்துப்போம். இதான் ஃபஸ்ட்டு சுண்டைக்காய் குழம்புக்கு ரெடி பண்ணுறது. நல்லா அலசிட்டு கல்லில் வச்சு நசுக்கி எடுத்துட்டிங்கன்னா குழம்புல சேர்க்க வேண்டியது அவ்வளோதான். அந்த நசுக்கி இருக்கேன் பாருங்கள், இது மாதிரி இருக்கணும். விதை நல்லா வெளில தெரியும். இது மாதிரி நசுக்கி எடுத்த பிறகு இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். வானலில் எண்ணெய் ஊற்றி அதில் நான் வெங்காய வடகம், கறி வடகம் போட்டு தாளிக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 7-8 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பில்லை, பூண்டையும் நசுக்கிட்டு போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. கறிவடகம் அழைச்சிட்டு பொரிஞ்சோடனே இப்போ பூண்டும் கருவேப்பில்லையும் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சு வந்தோடனே சின்ன வெங்காயம், நல்லா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து தான் இந்த புளிக்குழம்பு, இந்த சுண்டைக்காய் குழம்புலாம் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக வெந்து வரட்டும். அப்போ நல்லா வாசனையாக இருக்கும் குழம்பு. இந்த குழம்பு வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. வெங்காயம் வதங்கட்டும். வதங்கினோடனே இப்போ இந்த குழம்புல இந்த வெங்காயம் இந்த காமிக்கிற இந்த பதம், கண்ணாடி பதம் வரணும். இப்போ இந்த சமயத்தில் நம்ம நசுக்கி வச்சுருக்கிற சுண்டைக்காயை சேர்த்துப்போம். சுண்டைக்காயும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இந்த வதக்கிறதுலேயே சுண்டைக்காய் பாதி வேக்காடு வெந்துடும். அதுக்கப்புறம் புளி சேர்த்த குழம்புல சுண்டைக்காய் அது ஒரு ருசியாக இருக்கும். இப்போ தாளிப்போட சுண்டைக்காயும் போட்டு வதக்கிட்டோம். இது குழம்புக்கு நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணிவிட்டு போடுறேன். மீதியை நான் அரைச்சி ஊற்றுவேன். திக்கு கொடுக்கும் குழம்புக்கு. அதனால் தக்காளியும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை கரைச்சி கல் உப்பு போட்டு அதை குழம்புல இப்போ சேர்த்துருக்கேன். இப்போ நான் புளி கரைக்கும் போதே எப்போதும் கல் உப்பு சேர்த்துருவேன். இப்போ 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் இது, தனி மிளகாத்தூள். இதில் மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். எப்போதும் மல்லித்தூள்லேயே நான் அரைக்கும் போது மஞ்சள் சேர்த்துறதால தனியாக மஞ்சத்தூள் போடலை. நீங்கள் மல்லியில் மஞ்சத்தூள் சேர்க்காதவங்க இந்த சமயத்தில் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த புளி தண்ணியோட இந்த தூளையும் நல்லா ஒரு கலக்கிடுவோம். கலக்கிற சமயத்துலேயும் மீதி வச்ச இந்த தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இது நல்லாயிருக்கும். இது மாதிரி செய்கிறப்போ தாளிக்க ஒரு தக்காளி மீதி அரைச்சும் போட்டு செஞ்சு பாருங்கள். குழம்பு நல்லாயிருக்கும். இப்போ சேர்த்துட்டு இந்த தண்ணி கொஞ்சம் திக்காக இருக்குது. அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணியை ஊற்றி கழுவி அந்த குழம்போடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் கொஞ்சோண்டு தேங்காய் அரைச்சி போட்டிங்கன்னா நல்லா குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட சோம்பு, பெருஞ்சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு அரைச்சி அதையும் இந்த குழம்போடு நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது. கொதித்த பிறகு எப்போதும் தேங்காய் ஊற்றுங்க தான் உடம்புக்கு நல்லது.
இறக்குற சமயம் முக்கால்வாசி இறக்குற சமயத்தில் தான் ஊற்றணும் தேங்காயை. இப்போ நல்லா குழம்பு கொதி வந்துட்டு இப்போ இந்த தேங்காயை ஊற்றி ஒரு 2 கொதி வந்தோடனே இறக்க வேண்டியதாக சுண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மூடி போட்டு அடுப்பில் வந்து குழம்ப கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் இந்த குழம்பு ருசியை தூக்கி கெடுக்கிறதுக்காகவும் காரத்தையும் சமன்படுத்துறதுக்கு ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் எப்போதும் இது மாதிரி காரக்குழம்புலாம் வெல்லம் சேர்க்கறது பழக்கம். அது சேர்த்திங்கன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். அதனால் வெல்லம் துண்டு சேர்த்துருக்கேன். பிடிச்சவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா தான் இருக்கும் குழம்பு, சுண்டைக்காய் குழம்பு. இப்போ நல்லா கொதி வந்து அந்த கலர் மாறி இப்போ இறக்கியாச்சு. இதுதான் சுண்டைக்காய் குழம்பு. சாதத்தில் போட்டு பிள்ளைங்களுக்கு ஊட்டி கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள். எப்போதும் வந்து சாம்பார் இதுங்கிறப்ப இந்த சுண்டைக்காயும் வாரத்தில் நீங்கள் 2 நாள் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோ நல்ல இந்த சுண்டைக்காய் வாங்கி இதில் வந்து குழம்பு வைக்கலாம். சுண்டைக்காய் வந்து துவையல் செய்யலாம். இதே வத்தலும் போடலாம். அந்த சுண்டைக்காய் வாங்கி நசுக்கிட்டு மோர் உப்பில் போட்டு சுண்டைக்காய் வத்தல் வீட்டிலே செய்யுங்க. ரொம்ப ஆரோக்கியமாக நல்லாயிருக்கும். இந்த சுண்டைக்காயோட மருத்துவ பலன்கள்லாம் அவ்வளோ நிறைய மருத்துவ பலன்கள் உண்டு. இந்த விஷயம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த சுண்டைக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.